இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். ಕರ್ನಾಟಕ ನವನಿರ್ಮಾಣ ಸೇನೆ ಹೋರಾಟಕ್ಕೆ ಕರ್ನಾಟಕ ನವನಿರ್ಮಾಣ ಸೇನೆ ಹೋರಾಟಕ್ಕೆ கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கிடையே மொழி தொடர்பான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமாகி வருவதால் இரு மாநில மக்களும் பதற்றத்தில் ஆழ்ந்துள்ளனர். கர்நாடகாவின் எல்லை மாவட்டமான பெலகாவியில் பெரும்பாலும் மராத்தி மொழி பேசும் மக்களே வாழ்ந்து வருகின்றனர். இதன் காரணமாக பெலகாவியின் சில பகுதிகளை மகாராஷ்டிராவுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீரு பூத்த நெருப்பாகவே இருந்து வருகிறது. அவ்வப்போது கோரிக்கைகள் எழுவதும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில்தான் பெலகாவியின் உள் மாவட்டத்திற்கு சென்ற கர்நாடக அரசு பேருந்தில் பயணித்த பெண் ஒருவர் மராத்தியில் பேசி டிக்கெட் கேட்டுள்ளார். ஆனால் பணியில் இருந்த நடத்துனர் தமக்கு மராத்தி தெரியாது, தயவு செய்து கன்னடத்தில் கேளுங்கள் என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணும் அவரது உறவினர்களும் நடத்துனரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த நடத்துனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கன்னடம் பேசியதால் நடத்துனர் தாக்கப்பட்ட சம்பவம் கர்நாடக மாநிலம் முழுவதும் தீயை பற்ற வைத்தது. கன்னட அமைப்புகள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டன. கர்நாடக ஓட்டுநர் தாக்கப்பட்டதற்கு பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காத்திருந்த சிலர் பெங்களூருவிலிருந்து மும்பை நோக்கி சென்ற மகாராஷ்டிரா அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை தாக்கியுள்ளனர். அது மட்டுமின்றி அந்த கும்பல் ஓட்டுநர் மீதும் பேருந்தின் மீதும் கருப்பு மை வீசி அத்துமீறி உள்ளனர். மொழி பிரச்சனையில் இரு மாநிலங்களைச் சேர்ந்த பேருந்து ஊழியர்களும் மாறி மாறி தாக்குதல்களுக்கு உள்ளாகும் நிலையில் கர்நாடகாவுக்குள் செல்ல வேண்டிய மகாராஷ்டிரா மாநில பேருந்துகள் எல்லை வரை மட்டுமே இயக்கப்படும் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். போக்குவரத்து நிறுத்தப்பட்டாலும் பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை. மொழி பிரச்சனையை கையில் எடுத்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் கர்நாடக அரசு பேருந்துகளை தேடி தேடி சென்று கருப்பு மை வீசி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் கர்நாடக அரசு பேருந்துகளும் மகாராஷ்டிரா மாநில எல்லை வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பெலகாவி மாவட்ட நிர்வாக அறிவிப்புகளை மராத்தியில் வெளியிடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கன்னட அமைப்புகள் கன்னடத்திலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். எத்தனை நாட்களாக புகைந்து கொண்டிருந்த எல்லை பிரச்சனை மொழி பிரச்சனையாக உருவெடுத்துள்ள நிலையில் எல்லையில் வாழும் மக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். மொழி பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து இரு மாநில அரசுகளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அங்கு வாழும் மக்களின் எதிர்பார்ப்பு. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.